Hi, hello everyone. This is me, Aarti. Welcome to the Magic Warehouse podcast. வாழ்க்கை ரொம்ப சின்னது, இல்லை இந்த உலகம் ரொம்ப குட்டி, அப்படிலாம் யாராச்சும் சொல்லும்போது எனக்கு தோணும், நம்ம ஒவ்வொரு நாளும் எவ்வளோ கஷ்டப்பட்டு நகர்த்திட்டு போகிறோம். ஆனால் இவங்க வாழ்க்கை ரொம்ப சின்னது, இல்லை வாழ்க்கை ரொம்ப குட்டி, இல்லை ரொம்ப சிம்பிள் அப்படிலாம் எப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி. வெளியே எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்கலாம், ஆனால் உள்ள எல்லாரும் ஏதோ ஒரு சோகத்துலேயோ கஷ்டத்துலேயோ இல்லை பிரிவிலையோ தானே இருக்கும். பாசிட்டிவிட்டி ஹாப்பினஸ் அப்படி என்ன பேசுனா கூட அந்த ஒரு சோகம் நம்ம கூட ட்ராவல் ஆகிட்டே இருக்கும்ல. அது ஒரே சோகம் எல்லா டைமும் இருக்கலாம், இல்லை ஒவ்வொரு டைம்லேயும் ஒவ்வொரு கைண்ட் ஆஃப் ஒவ்வொரு விதமான கஷ்டம் இல்லை சோகம் அந்த மாதிரியும் இருக்கலாம். அது ஏன் அப்படி அப்படின்னு எப்போ மாதிரி யோசிச்சுருக்கீங்களா? அந்த மாதிரி நான் யோசிக்கும்போது எனக்கு தோணின விஷயந்தான் இந்த பாட்காஸ்ட். எல்லாரும் அந்த சோகத்தோட அதே அளவு நல்லாவும் இருப்பீங்கன்னு நம்புகிறேன். சரி, நம்ம இந்த பாட்காஸ்ட்குள்ளே போகலாம். அது ஏன் அப்படி அப்படின்னு எனக்கு யோசிக்கும்போது ஃபஸ்ட்டு தோணின விஷயம், எல்லா விஷயமும் சரியாகவே நடந்தாலும் அது தப்பாக போகுதோ இல்லை தப்பாக போயிருமோ அப்படிங்கிற பயம்தான் இது எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக லைஃப் ஹேஸ் இட்ஸ் ஓன் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். டவுனில் இருக்கும்போது திருப்பி மேலே போகாமல் இருந்துருவோமோன்னு பயம். இப்போ இன்றைக்கி நாளில் கொண்டு போகிறதுக்கு போதுமான பணம் இருந்தாலும் கூட நாளைக்கு இல்லாமல் போயிடுமோ அப்படிங்கிற பயம். நம்ம கூட இருக்கிறவங்க ஃப்யூச்சரில் நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்களோ பயம், இல்லை நம்மளை விட்டுட்டு போனவங்க திருப்பி வராமலே போயிடுவாங்களோன்னு பயம். இந்த மாதிரி ஏதோ ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்குது. கண்டிப்பாக பயம், ஃபியர் அப்படிங்கிற எமோஷன் ரொம்ப 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 அழகானது. ஆனால் அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா, பயம் எப்போதுமே நமக்கு உண்மையாகவே என்ன வேணும் அப்படிங்கிற விஷயத்த நமக்கு சொல்லும். மணி நினச்சி பயமா, அப்போது நமக்கு இன்னும் செக்யூரிட்டி வேணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ரிலேஷன்ஷிப் நினச்சி பயமா, இன்னும் அந்த ரிலேஷன்ஷிப்பை ஸ்ட்ராங் ஆக்கணும்னு நினைக்கிறோம். நம்ம அதை பண்ணிடுவோமா அப்படின்னு பயமா, நமக்கு இன்னும் நிறைய செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வேணும்னு நினைக்கிறோம். இந்த மாதிரி ஒவ்வொரு பயமும் நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத சொல்லுது. நமக்கு என்ன வேணும் அப்படின்னு தெரிஞ்சிட்டா அதை எப்படி பெறது அப்படிங்கிறதும் நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ அவ்வளோதான், சிம்பிள். முதல்ல சொன்ன மாதிரி வாழ்க்கை ரொம்ப ஈஸி, வாழ்க்கை ரொம்ப குட்டி தானே. எது இப்போ உங்களை கஷ்டப்படுத்துது அப்படின்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க. அதுக்கப்புறம் அதுக்கு பின்னாடி இருக்கிற பயம் என்னன்னு கண்டுபிடிங்க. அந்த பயத்தில் இருந்து உண்மையாகவே உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் எல்லாம் ஈஸியாயிரும். அவ்வளோதான், சிம்பிள். ஸோ வாழ்க்கையோட அழகில் நாமும் அழகாக அப்படியே நகர்ந்து செல்லுவோம். ஹாவ் அ ஹாப்பி டே. கீப் ஸ்மைலிங். டாடா. பை.